இப்போ அந்த மகா சிவராத்திரியில் 60,000 ரூபா பெருமான செருப்பை போட்டு சிவன் மேலே ஏறுறாரு பார்த்தீங்களா? ஆமாம். அவர் காலில் என்ன போட்டிருக்காரு? செருப்பு தான் செருப்பு போட்டிருக்காரு. HD மோட்டார் சைக்கிளில் சுற்றி திரிகிற பொழுது சக சாமியார்களுக்கு கஞ்சா விற்பனை நபர் தான் இந்த ஜக்கி. இந்த நேரத்தில் அந்த பொறியாளர் குடும்பத்தை சிதைத்து சின்னாபண்ணமாக்கி சீரழிக்க வேண்டும் என்று விரும்பிய இந்த ஜக்கி குறிப்பிட்ட அந்த 2 சகோதரிகளை மூளைச்சலவை செய்து முட்டையடித்து 3 நாள் கழித்து உயிரற்ற சடலம். அந்த பெண் தப்பி ஓடுகிற ஒரு வீடியோவை எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு கிணத்தை கடைஞ்சு எந்த விசாரணை ஆணையமும் இந்த ஹைதராபாத்தில் ஒரு அம்மா பேட்டியே கொடுத்தது. நான் விட்டா போதுன்னு ஒடியாந்துட்டேன். ஒரு ஏக்கராவில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு 100 ஏக்கராவில் பறந்து விரிந்து கிடக்கிறது. கடைசியாக வேலுமணியும் வாங்கிட்டாரு. வேலுமணியை உன்னை முதல்வராக்கி பார்க்கிறேன். பல மர்ம கொலைகள் அது, குறிப்பாக பெண்கள் தொடர்நடங்கி திமுக அதிமுக 2 அரசுகளும் இந்த போலி சாமியார் கஞ்சா சாமியாரை பார்த்து நடுங்குகிறது. பாஜக தான் பாதுகாக்கிறது. அப்போ இதுக்கு பேர் ஆன்மீகமா? விரும்பி தான் போகிறாங்க. எதிர்த்து கேட்டால் மின்மயானத்தில் இருக்கும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். மகா சிவராத்திரி கடந்த வருடத்தை போல இந்த வருடம் நல்ல கூட்டம். வழக்கம்போல் டான்ஸ் நல்லா பிரமாண்டமாக ஆடினார் ஜக்கி. தமனா போணுச்சு. குறிப்பாக நம்ம கூட்டணி கட்சி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போனாங்க. மகாராஷ்டிரா முதல்வர் பட்னாவிஸ் அவர் கலந்துக்கிட்டாரு. இப்படி எல்லாரும் கலந்து இன்னைக்கு பிரமாண்டமாக நடந்துச்சியா. இன்னதான் காரணம். பல விமர்சனங்கள் ஜக்கி மேலே வச்சாலும் அந்த ஈஷா யோகா மையத்தில் வச்சாலும் கூட்டம் குறைய மாட்டேங்குது. எப்படியா? அப்படியே மன உருகி வேண்டாங்களே எப்படியா? இல்லைங்க, ஆன்மீகத்துக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அதை ஆனால் இதுக்கு பேர் ஆன்மீகம் ஐயா? அப்படியா? இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது நீங்கள் பஞ்சாபில் குருநானக்கு இந்து மதத்தை உடைத்து கொண்டு சீக்கிய மத குருவான குருநானக்கு சொல்லுகிறார், இந்து மதத்தை ஆதரிக்கிறவன் 2 கண்களும் குருடானவன். ஓ, இவ்வளவு பெரிய ஆன்மீகமான வார்த்தை, அருமையான வார்த்தை. இந்து மதத்தை ஆதரிக்கிறவன் 2 கண்களும் குருடானவன். இதுதான் குருநானக்கனுடைய பிரதான ஆன்மீக பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. உண்மையான இந்து மதம் இப்போ இல்லையா? எப்படி? இல்லை. நீங்கள் இந்து மதம் என்பதே பொய். இந்து மதம் என்பதே அது தமிழர்களை மனித குலத்தை அடிமையாக்குகிற மனம். நீங்கள் எந்த முஸ்லீம் மதத்திலையும் எந்த கிறித்துவத்திலையும் எந்த ஒரு சக மனிதனையும் தொட்டால் தீட்டு என்று சொல்லுவதில்லை. உண்மைதான். இந்து மதத்தில் இருக்குது. இந்து மதத்தில் நீங்கள் தொட்டால் தீட்டு. கடவுளை கனதூரத்தில் இருந்துதான் பார்க்க வேண்டும். கடவுள் ஏழை எளியவனுக்கு ஒரு எட்டா கனி. இவங்களே ஸ்க்ரீனை போட்டு மறைச்சிடுறாங்க. விஐபி தரிசனம் சொல்லிட்டு சைடில் விடுறாங்க. அப்போது ஜக்கியினுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை ஒரு யோகா குரு நவீன் பிரபாகரன் என்கின்ற ஒருவருடைய சிஷியன். இந்த சிஷியன் கேரளாவிலோ கர்நாடகாவிலோ ஆந்திராவிலோ ஆன்மீகம் அமைக்க முடியவில்லை. அவர் தேர்ந்தெடுத்த இடம் தமிழ்நாடு, கோவை வந்து யோகா குருவாக HD மோட்டார் சைக்கிளில் சுற்றி திரிகிற பொழுது சக சாமியார்களுக்கு கஞ்சா விற்பனை நபர் தான் இந்த ஜக்கி மீது வழக்கே இருக்கு. ஆரம்பத்தில் கஞ்சா விற்பனை தான், கஞ்சா விற்பனையாளர் தான். இந்த யோகா குரு ஒரு வசதி படைத்த குடும்பத்துக்கு தொடர்பு கிடைத்த பிறகு அந்த குடும்பத்தை பிரித்து அவருடைய மனைவியை தன்வசமாக்குகிறார். இதுதான் இவருடைய முதல் ஆன்மீகமே. இதுதான் இதுக்கு பேர் ஆன்மீகம். இதுக்கு பேர் ஆன்மீகம். அடுத்த முன்னாடி உசார பண்ணுறது ஆன்மீகம். ஆன்மீகம். அதன் பிறகு
ஒரு ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்று விரும்பி வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துக்கு போகிறார். அங்கு அமெரிக்கா கவுண்டர் என்று ஒரு பெரிய பண்ணையார், அவருடைய குழந்தை குட்டி குடும்பம் மகனெல்லாம் படிக்க போனவர்கள் அத்தனை பேரும் அமெரிக்காவிலே செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே வரல. அதன் பிறகு குடும்பத்தை பிரிந்து தனியாக இருப்பதா அல்லது குடும்பத்தோடு மகள் பேரம்பேத்தியோடு அமெரிக்கா போவதா என்று முடிவு செய்த அந்த அமெரிக்கா கவுண்டர் இந்த சொத்துக்களை பூரா அவரிடம் கூலி வேலை பார்த்த ஆதிவாசிகளுக்கு பிரித்து கொடுத்துட்டு போயிட்டார். எல்லாரும் வச்சுக்கோங்கடா, நீங்களே வச்சுக்கிட்டு போயிட்டார். அந்த நிலத்தை அபகரிக்க திட்டமிட்டு அங்கே ஆசிரமம் கட்டியவர் தான் இந்த ஜக்கி. இவங்களை எப்படி ஏமாத்தியெல்லாம் பண்ண. அப்போது ஆதிவாசிகளோட நிலம் பல ஆயிரங்களுக்கு ஏமாற்றி வாங்கப்படுகிறது. இதை எதிர்த்து வழக்கு நடத்திய ஒருவர் நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே இது வழக்கு நடத்தினார். அந்த நபர் உயிரற்ற உடல் ஜக்கியினுடைய ஆசிரம சுவர்களில் தொங்க விடப்பட்டிருந்தது. அப்படியே புதைச்சிட்டாங்களா? அப்படியா? ஆமாம். அப்போது சினிமா பணியில் அப்படியே இதே மர்ம மரணம். அதன் பிறகு யானை வழித்தடங்களை மடக்கி பல ஏக்கர் நிலங்கள் அபகரிக்கப்பட்டது, ஆட்டையை போட்டாங்க. இதற்கு பிறகு ஒரு பொறியாளருடைய நிலம், பல ஏக்கர் நிலத்தை இந்த ஜக்கி மலிவான விலைக்கு கேட்குறார். அவர் அந்த மக்களுக்கு, ஆதிவாசி மக்களுக்கு கருணை அடிப்படையில் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த பொறியாளர் குடும்பத்தை சிதைத்து சின்னாபண்ணமாக்கி சீரழிக்க வேண்டும் என்று விரும்பிய இந்த ஜக்கி கஞ்சா விற்பனையாளர் அந்த பெண்கள் இருக்கிற சென்னை கல்லூரிக்கு வந்து இரத்த தான முகாம் நடத்தி குறிப்பிட்ட அந்த 2 சகோதரிகளை மூளைச்சலவை செய்து முட்டையடித்து, ஏன்னா அந்த பொறியாளருடைய 2 வாரிசுகள் இல்லைன்னா நிலம் இவர் கொடுக்கணும்ல. கண்டிப்பா அவர் நிறைய சட்ட போராட்டம்லாம் பண்ணாரு. அந்த பெண் பிள்ளைகளை முட்டையடித்து காவி சட்டை அணிந்து ருத்ராட்ச கொட்டை போட்டு காலிலே கட்டை போட்டு காவி சட்டையோடு உலா வர வைத்தார். அந்த தாயின் தகப்பனும் கண்ணீர் மல்கி ஜக்கியிடம் கேட்கிற பொழுது அந்த நிலத்தை விட்டு வெளியேறு. ஆனால் ஜக்கியுடைய பெண் பிள்ளை அமெரிக்காவில் குழந்தை குட்டிகளோடு உல்லாச வாழ்க்கை. ஆனால் ஜக்கியுடைய ஆசிரம டிவோட்டிகளுக்கு மொட்டை அடிக்கிறது. இந்த கயவனை விரட்டுவதற்கு இந்த திராவிட இயக்கங்கள், தொடை நடுங்குகிற திராவிட இயக்கங்கள், 2 கட்சிகளும் நீங்கள் அந்த இணையாசிரியன் காமராஜ் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவங்க அம்மா ராஜாத்தி அம்மா வீட்டில் செடி நடுவார் ஜக்கி. கருணாநிதி முதலமைச்சராக இருந்த 6-11 பிடில். அப்போ இலைத்துறை ராமச்சந்திரன் அமைச்சராக இருந்த பொழுது ஜக்கியினுடைய அத்தனை வளர்ச்சிகளும் நடந்தது. அதிமுக வனத்துறை அமைச்சர் பச்சைமாள், கன்னியாகுமரியை சேர்ந்த பச்சைமாள் காலத்திலையும் இவருடைய வளர்ச்சி. திமுகவில் திருச்சியை சேர்ந்த வனத்துறை அமைச்சர் செல்வராஜ், இப்படி பல பேரை விலைக்கு வாங்கியவர் தான் இந்த ஜக்கி வாசுதேவ். கடைசியாக வேலுமணியும் வாங்கிட்டார். வேலுமணியை உன்னை முதல்வராக்கி பார்க்கிறேன், இப்படி தான் ஜக்கியுடைய நிழலில் இருக்கிறார் வேலுமணி. ஜக்கியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆசிரமம் ஒரு 1 ஏக்கராவில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு 100 ஏக்கராவில் பறந்து விரிந்து கிடக்கிறது. கார் பார்க்கிங்கே அவ்வளோ ஏக்கர் வரும் ஐயா. ஆமாம். அப்போது இதை தாண்டி எலிபேடு, அங்கே சுற்றி ஆதிவாசி கிராமம் உடைய தொழில் என்னென்னா கால்நடை வளர்ப்பது. நீங்கள் கோழிகள், ஆடு, மாடு இதெல்லாம் இந்த ஹெலிபேடு சட்டத்தில் ஊரை விட்டே ஓடி போயிருக்கு.
நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பு அந்த ஆதிவாசி கிராமத்துக்கு போயிருந்தேன். ஆதிவாசி கிராமத்தினுடைய பின்னால் தான் இந்த ஜக்கியுடைய ஆசிரமம் அமைந்திருக்கு. அப்போ அந்த ஆதிவாசி மக்கள் ஆசிரமத்தின் சுவர் வழியாகத்தான் பின்னாடி போகணும். ஆமாம், அங்கே ஒரு கேட்டை போட்டார். ஆதிவாசிகள் அவர்களுடைய கிராமத்துக்கு போவதற்கு இவர்களுடைய அனுமதி பெற்று தான் போனோம், அனுமதி பெற்று தான் வெளியே வரும். ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி. இந்த அரசாங்கம் அதெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. பல மர்ம கொலைகள் அங்கு, குறிப்பாக பெண்கள். கோவையை பொறுத்தவரை அத்துணை மின் மயானங்களும் ஜக்கியினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது, இப்போ திமுக உள்ளாட்சித்துறை நேரு வந்த பிறகு அது நீடிக்குது. அது எப்படி உள்ளே ஒரு சுடுகாடுலாம் அப்படி ரெடி பண்ணலாமா? ப்ரைவேட்டாக ரெடி பண்ணலாமா? அப்படி அதாவது நீங்கள் ஒரு மின் மயானம் ஆசிரமத்துக்கு உள்ளே உருவாக்கப்பட்டிருக்கு. சட்டத்தில் இடம் இருக்கு ஐயா? சட்டத்தை அவர் மதிப்பதே இல்லை. 10 வகையான மலை பிரதேசத்தில் கட்டிடங்கள் கட்டுவதற்கு 10 வகையான அனுமதி வரணும் அரசிடம். எந்த அனுமதியுமே பெறலை. வனத்துறை, வருவாய்த்துறை, சுற்றுச்சூழல், பசுமை மாறா காடுகள் துறை, இப்படி பல துறைகள்கிட்ட அனுமதி. அதெல்லாம் அவர் மதிப்பதே இல்லை. நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் இடித்து தரைமட்டமாக்க சொல்லி உத்தரவு. கலெக்டர் நெருங்க முடியுமா? கலெக்டர் அந்த பக்கம் போகவே அஞ்சுகிறார். முதலமைச்சர் அலுவலகம் அந்த பக்கம் திரும்பியே பார்த்து விடாதே மாவட்ட ஆட்சியாளரை, இப்படி உத்தரவு. தொடர்நடங்கி திமுக, அதிமுக 2 அரசுகளும் இந்த போலி சாமியார், கஞ்சா சாமியாரை பார்த்து நடுங்குகிறது. இந்த பார்ப்பன பாண்டே, இணையாசிரியர் காமராஜ் 2 பேரும் தான் இந்த ஊடக தரகர்கள். திமுக ஆட்சி வந்தால் காமராஜ், அதிமுக ஆட்சி வந்தால் பாண்டேயா, பார்ப்பன பாண்டே. இவர்கள் தான் சில பல லட்சங்கள் வாங்கி கொண்டு தரகு வேலை பார்க்கிற ஊடக விபச்சாரிகள் பூரா இவங்க தான். அப்போ எந்த செய்தியும் ஜக்கியை பற்றி வருவதில்லை. உண்மைதான். ஒரு வருடங்களுக்கு முன்பு திருப்பூரை சேர்ந்த ஒரு கணவன் மனைவியை ஆசிரமத்தில் யோகா பயிற்சிக்காக சேர்க்கிறார். 3 நாள் கழித்து உயிரற்ற சடலம். அந்த பெண் தப்பி ஓடுகிற ஒரு வீடியோவை எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு கிணத்தை கடைஞ்சி. எந்த விசாரணை ஆணையமும், எந்த புலனாய்வு அமைப்புகளும், புலனாய்வு பத்திரிகையாளர்களும் அதை பற்றி செய்தியே போடணும். இல்லை, என்னதான் பண்ணுவாங்க அங்கே? அந்த அளவுக்கு தப்பிச்சு ஒரு அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? அதாவது அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அதில் இளம் பெண்கள் வேட்டை ராத்திரியில் மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்குன்னு அருகில் இருக்கிற மலைவாசி கிராம மக்கள் சொல்கிறோம். மரணம்னா அலறு சத்தம். நீங்கள் இப்போ தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை போய் எழுப்பி கூட்டிகிட்டு போனீங்கன்னா வர முடியாத பிள்ளை. எதுக்கு? பாலியல் இச்சைக்காக. இது அங்கிருந்து தப்பி ஓடிய ஒரு ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த அம்மா இதை சொல்லுது. அதுவும் 4 மணிக்கு தான் குளிக்க வைப்பாங்களா? ஆமாம். அப்போது இதெல்லாம் ஒரு எஸ்பி விசாரிக்கிறார். கோவையை சேர்ந்த எஸ்பி இத்தனை குற்றச்சாட்டுகளும் உண்மை இருக்குதுங்கிறார். டெல்லியிலேருந்து உத்தரவு, அது விசாரிக்காது. அமித்ஷா காலில் விழுந்து கிடக்கிறார். ஜக்கி காலில் விழுந்து கிடக்கிறார். நேற்று ராஜ்நாத் சிங், எஸ்பி வேலுமணி எல்லாம் காலில் விழுவுறாங்களே. அப்போது இதை தாண்டி யார் போய் விசாரிப்பது? யார் நடவடிக்கை எடுப்பது? ஜக்கியை ஆசிரம வாசிகளே மறைந்திருந்து தாக்கி மூளைச்சாவு. ஜக்கியை கோயம்புத்தூரில் அனுமதிக்காமல் பம்பாய் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பாதிக்கப்பட்டவன் இடையூறு பண்ணிடுவான். சிறப்பு விமானத்தில் எங்கே? பம்பாய் கொண்டு போய் வைத்தியம் பார்த்துட்டு சரி பண்ணி கொண்டு வராங்க. அதற்கு பிறகு பல பேர் மரணம். ஜக்கி அமெரிக்க ஆசிரமத்துக்கு தப்பி ஓட்டோன்னு ஒரு செய்தி வருது. ஆனால் ஹோமாஸ்டேஜ் போயிட்டாரு அப்படிலாம் சொன்னாங்க. ஆமாம். ஆனால் இந்த ஜக்கியை தாக்கியது யார்? அவருடைய நிலைமை என்ன
இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இதுக்கு நடுவில் காவிரியை காப்போம், காவிரி பல கோடி ரூபாய் வசூல். அதை எந்த விதமான கணக்கு வழக்கு இல்லை. அங்கு விற்கப்படுகிற பொருள்கள் வரி விலக்கு, ஜிஎஸ்டி இல்லை. ருத்ராட்சம் வேணுமா மிஸ்கால் விடுங்க அப்படி சொல்கிறது. நீங்கள் இப்போ இந்த மகா சிவராத்திரியில் 60,000 ரூபா பெருமான செருப்பை போட்டு சிவன் மேலே ஏறுறாரு பார்த்தீங்களா? ஆமாம். அவர் காலில் என்ன போட்டிருக்காரு? செருப்பு தான் செருப்பு போட்டிருக்காரு. நீங்கள் எவனாவது கோயிலுக்குள்ளே பூஜை பண்ண போகிறவன், கடவுள் உண்மையான பக்தியாக இருக்கிறவன், ஆன்மீகம் இருக்கிறவன் செருப்பு போட்டால் சிவன் மேலே ஏறுவான்? சிவனெல்லாம் அவனுக்கு ஒரு வியாபார பொருள். சிவனெல்லாம் வியாபார பொருள். இந்த ஜக்கி பாஜக தான் பாதுகாக்கிறது. அப்போ இதுக்கு பேர் ஆன்மீகமா? அதோட சிலையே ஜக்கியோட சிலை தானே? ஆமாம், அவர் இளம் வயசுல இருந்த சிலை தான். ஓ, அப்போ இதை தான் எல்லாம் தொட்டு கும்பிட்டுருக்கேன். எல்லாம் நேற்று பக்தியின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. தமனாவிலேருந்து எல்லாரும் அப்படி போயிட்டாங்க. ஆமாம், தமனாக்கள் குமனாக்கள் இவர்கள் எல்லாம் ஜக்கி மடத்தில் 10 லட்சம் ரூபா அவர்களுக்கெல்லாம் கலந்து கொள்வதற்கான தொகை. ஓ, யாரு? ஜக்கி கொடுக்குறாரு. ஆமாம். அப்போ தானே இந்த தமனாக்கள் குமனாக்கள் காஜல் அகர்வால்கள் ஆமாம் எல்லாம் வர்றது எல்லாம் 10 லட்சம் ரூபா ஒரு நைட்டுக்காயா? ஆமாம், ஒரு சார்ட்டர் ஃப்ளைட், தனி ஃப்ளைட்டு. சார்ட்டர் ஃப்ளைட்டுங்க. அவங்கெல்லாம் டிக்கெட்டுகள் கிடையாது, நீங்கள் சொன்ன டிக்கெட் இல்லை, அதெல்லாம் தர டிக்கெட்டு. இதெல்லாம் தனி விமானத்தில் தான் பம்பாயிலேருந்து கூட்டிகிட்டு வர்றது, பம்பாயில் ஊட்டி விட்டுறது. அப்போது இந்த எல்லாம் ப்ரொமோஷனே அப்படியா? நடிகைலாம் பாருங்க, இங்கே வர்றாங்க, நடிகைலாம் பாருங்க, பக்தி மயத்தில் மிஞ்சுறாங்க. ஆமாம் ஆமாம், எல்லாமே பல கோடி ரூபாய் வியாபாரம். அப்போ இதுக்கு பேர் ஆன்மீகமா? கிடையாது. செருப்பை போட்டு சிவன் மேலே ஆடுறாரு, சிவனுக்கே செருப்பு. அப்போ இது ஆன்மீகமா? கிடையாது. ஆனால் எப்படி அவ்வளோ கூட்டம் கூடுது? எப்படியா? இல்லைங்க, இப்போ நீங்கள் பெண்கள் அதிகமாக பார்க்க, அதாவது இங்கே ஆன்மீகம் என்பது ஒரு வகை வியாபாரம், ஒரு வகை வியாபாரம். ஜக்கி ஆசிரமத்துக்கு போனால் நீங்கள் 5,000 ரூபா கட்டி 10,000 கட்டி போனால் மினிமம் நடிகைகளை பார்க்கலாம். ஓ, தமனாக்களை பார்க்கலாம், கஜால் அகர்வாலை பார்க்கலாம், பிரியங்கா சோப்ராவை பார்க்கலாம். இப்போ நம்மளால் விஜயை பார்க்குறக்கே போய் சாவுறான். ஆமாம். அப்போ இந்த பிரியங்கா சாப்ராக்களை பார்க்குறதுக்கு போகத்தான் செய்வாங்க. இது எல்லாமே ஆன்மீக கவர்ச்சி. ஆண்களும் பெண்களும் போவது என்பது ஆன்மீக கவர்ச்சி. டான்ஸ் ஆடுறாரு. ஆமாம். நீங்கள் அங்கே ஆசிரமத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நடக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் சமஸ்கிருத ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாமே வசதி படைத்தவர்களுக்கான இடம். நீங்கள் அந்த எளிமையான மக்களுக்கு யாரும் கிடையாது, உள்ளே போக முடியாது. ஆதிவாசி அடித்து கொல்லப்பட்டார்கள், அவரோட நிலமெல்லாம் பறிக்கப்பட்டது. நீங்கள் இவ்வளவு அனுமதியுமே இல்லாமல் அங்கே ஆசிரமம் கட்டப்பட்டிருக்குன்னா அப்போ அரசு இயங்குதா? வேடிக்கை பார்க்குதா? அப்போது ஏழை எளியவனுக்கு தான் சட்டம். அந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு விடிய காலம் 4 மணிக்கு 3 மணிக்கு எழுப்பி அந்த ட்ரெஸ்ஸு மெலிசான ட்ரெஸ்ஸை போட்டு ஆண்கள் பெண்களை ஒன்றா குளிக்க வைப்பாங்க. நம்மளே அதெல்லாம் உண்மைதானே? எல்லாம் உண்மைதான். வருகிற செய்தி பூரா உண்மைதான். நம்ம எதுக்கு அது மாதிரி ஒன்றா ஆண்கள் பெண்களை ஏன் ஒன்றா குளிக்க வைக்கணும்? எதுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க? அது பாலியல் ரீதியான பயன்பாடுகள் தான் அங்கே அதிகமாக நடக்குது. அங்கே பூராமே செக்ஸ் டார்ச்சர் தான். தெரியாமல் போய் சேர்ந்தவர்கள் தப்பி ஓடுகிற அந்த ஹைதராபாத்தில் ஒரு அம்மா பேட்டியே கொடுத்தது. நான் விட்டா போதுன்னு ஒடியாந்துட்டேன். உள்ளே போனால் அவங்க கொடுக்குறதா தண்ணி எல்லாமே அவங்க கொடுக்குறதானே. ஆமாம், அது ஒரு வகையான போதை வரக்கூடிய ஒரு வகையான மயக்க மருந்து. அதெல்லாமே நீங்கள் ஆசிரமம்னால அங்கே ஒரு போதை இருக்கும், பேதை இருக்கும், உச்சக்கட்ட போதை. பேதையின் போதை. இதெல்லாமே போலி ஆன்மீகங்கள். அப்போ ஜக்கியை பொறுத்த வரைக்கும் ஜக்கி இந்த ஆசிரமம் தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே நடத்த முடியாது. ஏன்? மற்ற மாநிலங்களில் மக்கள் விழிப்பாக இருக்கான், இங்கே மக்கள் ஆன்மீக மயக்கத்தில் இருக்கான். உண்மைதான் ஐயா. அமெரிக்காவோட இப்போ ஜக்கி ஒரு வாட்டி ஒரு இது கொடுத்தாரு, தீட்சிதை கொடுத்தாருல்ல,
பெண்ணோட பிறப்புறுப்புல இந்த கட்டவரில் அமுக்கி ஆமாம் ஆமாம். அதை பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப பார்த்தேன். கொடுமையா இல்லையா? ஆமா, அப்படியா? இல்லை, அது விரும்பித்தானே போகிறாங்க, ஆ விரும்பித்தான் போகிறாங்க, ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்புறம் அது யாரை விமர்சனம் பண்ணுவது? உங்களே வண்டடா போய் மாட்டிக்கிறதா? விரும்பித்தான் போகிறாங்க. எதிர்த்து கேட்டால் மின்மயானத்தில் இருக்கணும். இல்லைன்னா செவுத்துல வச்சு போச்சுறது. ஆமாம் ஆமாம். இது அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அரசு ஆதரிக்குது. வனத்துறை அமைச்சர் யார் வந்தாலும் அங்கே போய் சில பல கோடிகளை வாங்கிட்டு வந்துடுறான். முதலமைச்சர் மனைவி, முன்னாள் முதலமைச்சர் மனைவி ராஜாத்தி அம்மா விட்டு செடி நடுறாரு. அப்போ யார் கேட்கறது? கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்தில் ஜக்கி கருணாநிதி சின்ன வீட்டில் வந்து யோகா சொல்லி கொடுப்பாரு. அப்போ யார் நடவடிக்கை எடுப்பது? அப்பாவி மக்களை யார் காப்பாற்றுவது? கோவை ராமகிருஷ்ணன், கோவை ஆரிச்சாமி 2 பேரும் பலமுறை ஆர்ப்பாட்டம். திராவிட கழக வாழும் பெரியார்கள் 2 பேர் பலமுறை போராட்டம். நடவடிக்கை எடு அரசே, மத்திய அரசே, மாநில அரசு நடவடிக்கை எடுன்னு தொடர்ந்து போராட்டம். நீங்கள் மோடி, அமித்ஷா, ஜக்கி காலில் விழுந்து கிடக்கும்போது யார் போய் நடவடிக்கை எடுப்பா? கண்டிப்பா ஐயா. இன்னைக்கு கூட்டணி பேச்சு அதோட ஜக்கி தான் நடத்துறாரு ஐயா. உண்மைதானே? அப்படி இல்லை இல்லை இல்லை, அது எடப்பாடி பேசி முடிச்சுட்டாரு. பிரேமலதா விஜயகாந்தோட போயிருக்காங்க. இல்லை இல்லை, அது அவங்க அந்த மாதிரி தனியாக போயிருக்காங்க. வேலுமணி ஜக்கியுடைய சிஷியர். அப்போ அது தற்செயலாக அங்கே சந்திச்சது தான். கூட்டணி எடப்பாடி 1 to 1 யாரையும் நம்புறதில்லை, யாரையும் நம்புவதில்லை. அவரே நேரடியாக பேச்சுவார்த்தை பேசி முடிச்சிட்டார். பிரேமலதாவும் பிரேமலதா, கிருஷ்ணசாமி 2 பேரும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து விட்டார்கள். கன்ஃபார்ம் 2-3 நாள் அறிவிப்பு வரும். வேலை முடிஞ்சா அப்படி வேலை முடிஞ்சது. எடப்பாடி அதுலாம் கெட்டிக்காரர் தான். லாக் பண்ணிடுவார். பெட்டிகளை அடைத்து சாக்கு மூட்டைகளை கொட்டி சரி பண்ணிடுவார். பொறுத்திருந்து பார்க்கலையா. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.